வணக்கம் தோழர்களே. நான் உங்கள் வெங்கடாச்சலம். நமது ஆலம் லைஃப் யூடியூப் சேனல்ல இன்றைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவில் தொடர்ச்சியாக ஒரு மௌன புரட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த புரட்சியானது ஆயுதங்களை கொண்டு அல்ல, தங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் போன் திரைகள்ல மௌன புரட்சியானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நம்மால் காண முடியும். இந்த மௌன புரட்சியை கண்டு அச்சப்படக்கூடிய நிலையில் இன்றைக்கு மத்திய அரசு இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஆம், அந்த புரட்சி எதனால் ஏற்பட்டது, அது என்ன மௌன புரட்சி அப்படின்றத குறித்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்வுக்குள்ள போலாம். இதுவரைக்கும் நீங்க ஆலம் லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி டெல்லியில ஜந்தர் மந்தர்ல இளைஞர்கள் ஒன்று கூடுறாங்க. இந்த தகவல் சோசியல் மீடியாவுல வேகமா பரவுது. இதுபோல் இளைஞர்கள் ஜந்தர் மந்தரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் காவல்துறைக்கு கிடைத்த உடனே காவல்துறை உஷாராகுது, பாதுகாப்பு போடுறாங்க. தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா அங்க இளைஞர்கள் வந்து கொண்டே இருக்காங்க. ஏன் இந்த இளைஞர்கள் இங்க வந்து ஒன்று கூடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதற்கு காரணம் தர்மேந்திர பிரதான் என்ற மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக காவல்துறைக்கு தகவல் கிடைக்கிறது. இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்பவர் யார், அவர் ஏன் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும், இது போன்ற கேள்விகள் எல்லாம் நமக்கு எழும். அப்ப இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர் அமெரிக்காவில் பாஸ்டன் கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கின்ற 30 வயதுடைய இளைஞர். நினைத்து பாருங்க, எங்கோ படித்துக் கொண்டிருக்கிற ஒரு இளைஞர் மூலமாக இங்க ஒரு போராட்டத்தை, மக்கள் சக்தியை, திரள் சக்தியை ஒருங்கிணைத்து வழிநடத்த முடியும் என்றால் அதற்கு காரணம் டிஜிட்டல் திரை மட்டுமே. மொபைல் போன்களை கொண்டு இந்த உலகத்தில் எதையும் செய்ய முடியும் என்று நிரூபித்து காட்டியுள்ளனர் ஜென்சி இளைஞர்கள். வெறுமனே ஆன்லைனில் மட்டும் இருந்து கொண்டு இவர்கள் காலத்தை கழிப்பவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு முன்னால் இப்படி ஒரு மாபெரும் போராட்டத்தை எங்களால் நிகழ்த்தி காட்ட முடியும் என்று ஜந்தர் மந்தரிலே நிரூபித்து காட்டியவர்கள் இந்த ஜென்சி இளைஞர். கடந்த மே மாதம் 15ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு பட்டியலிடப்படுகிறது. இது என்ன வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கறிஞர்கள் நியமனம் தொடர்பான வழக்கு. இதுல கருத்து தெரிவித்த உச்சநீதிமன்ற நீதியரசர் சூரியகாந்த் அவர்கள், உயர்நிலை பல்கலைக்கழகங்களிலே போலி பட்டங்களை பெற்ற சிலர் இது போன்ற அமைப்புகளிலே தங்களை இணைத்துக் கொண்டு, சமூக ஆர்வலர்களாக தங்களை முன்னிறுத்திக் கொண்டு, தகவல் பெறும் உரிமை சட்டங்களை தவறாக பயன்படுத்தியும், ஊடகவியலாளர்களாக சேர்ந்து அங்கும் அமைப்புகளை குறித்து குறை கூறிக்கொண்டும், இந்த சமூகத்திலே ஒட்டுண்ணிகளைப் போல, கரப்பான் பூச்சிகளைப் போல செல்லரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூகத்தை என்று பதிவிடுகிறார். இதை கேட்ட அரசியல் நோக்கர்களும் சமூக ஆர்வலர்களும் சமூக ஊடகங்களிலே கொந்தளிக்கின்றனர். எப்படி இந்தியாவின் அரசியலமைப்பு சாசனத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு நீதியரசர் சூரியகாந்த் அவர்களே இந்தியாவின் எதிர்காலமாகிய இளைஞர்களை குறித்து இப்படி ஒரு பதிவை நீதிமன்றத்திலே சொன்னது அனைவரையும் வெகுண்டெழச் செய்தது. சமூக ஊடகங்களிலே கண்டன குரல்களை எழுப்புகின்றனர் நீதியரசருக்கு எதிராக. அரசியல் இயக்கங்களும் மிகப்பெரிய கண்டன குரல்களை சமூக ஊடகங்களிலே, வலைதளங்களிலே, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே கருத்து தெரிவிக்கின்றன. இதற்கு பதிலளித்த நீதியரசர் சூரியகாந்த் அவர்கள், நான் ஒட்டுமொத்த இளைஞர்களை குறித்து இப்படி ஒரு கருத்தை தெரிவிக்கவில்லை, போலி பட்டங்களை பெற்று சமூகத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ள இளைஞர்களை குறித்து தான் இந்த பதிவை சொன்னேன் என்று விளக்கம் அளித்தாலும் கூட இந்த விளக்கம் திருப்திகரமானதாக இல்லை என்று தொடர்ந்து இளைஞர்களும் மற்ற சமூக ஆர்வலர்களும் சமூக இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் கண்டன குரல்களையும் கண்டன பதிவுகளையும் ஊடகங்களிலே தெரிவித்து வந்தன. இந்த நிலையில்தான் அமெரிக்காவிலே பாஸ்டன் பல்கலைக்கழகத்திலே சட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருக்கிற ஒரு இளைஞர் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்திலே ஒரு பதிவை பதிவிடுகிறார். நீங்கள் சொல்வது போல நாங்கள் கரப்பான் பூச்சிகளாகவே இருக்கிறோம். இந்த கரப்பான் பூச்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்தால் என்ற கேள்வியை தனது எக்ஸ் தள பதிவிலே பதிவிடுகிறார். இந்த கரப்பான் பூச்சிகள் ஒன்றிணைந்தால் நீங்கள் காலால் மிதித்தாலும் நாங்கள் சாக மாட்டோம் என்று கமெண்ட்ஸ் வருகிறது.
நாம் அமைப்புகளாக ஒன்று சேர்ந்தால் என்று பதிவு வருகிறது. இப்படியாக ஒரு நையாண்டி அமைப்பாக மீம்ஸ் கிரியேட்டராக வந்ததுதான் இந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி என்ற ஒரு அமைப்பு. நீதியரசர் சூரியகாந்த் எந்த மொழியை பயன்படுத்தினாரோ அந்த மொழியை கொண்டே தனது அமைப்பை உருவாக்கினார். பிறகு நீதியரசர் எதையெல்லாம் விமர்சன பார்வையாக வைத்தாரோ அதையே கட்சியின் உறுப்பினராக சேருவதற்கான தகுதிகளாக இந்த மீம்ஸ் கிரியேட்டர் வைத்திருக்கிறார். இதற்கு என்ன தகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சோம்பேறிகளாக இருக்க வேண்டும், ஆன்லைனில் எப்போதும் நேரத்தை செலவிடுபவர்களாக இருக்க வேண்டும், மூன்றாவதாக பார்த்தோமானால் வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களாக இருக்க வேண்டும். இது போன்ற தகுதிகள் வைத்தவுடனே எண்ணற்ற இளைஞர்கள் அந்த இயக்கத்திலே தங்களை உறுப்பினர்களாக இணைத்துக் கொள்கின்றனர். குறைந்தது 5 நாட்களிலேயே 2 கோடிக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் கொண்ட ஒரு பேர் இயக்கமாக இந்த காக்ரோச்சஸ் ஜனதா பார்ட்டி மாறுகிறது. இது ஆளும் கட்சியான பாஜகவை விட பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கையில் முந்தி செல்கிறது. எதிர்க்கட்சியான காங்கிரஸ் ஃபாலோவர்ஸ் பின்தொடர்தலில் முதலிடத்தில் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக காக்ரோச்சஸ் ஜனதா பார்ட்டி 2ஆம் இடத்திற்கு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியை 3ஆவதாக இந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி பின்னுக்கு தள்ளுகிறது. இது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று பார்த்தால் இதுதான் அதற்கு சாட்சி. அப்ப இது தேர்தல் இயக்கமாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளையும் அளிக்கிறார்கள். இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு கட்டாயம் 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அறிவிக்கிறார்கள். வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு கட்டாயம் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக உச்சநீதிமன்றத்திலே பணியாற்றக்கூடிய நீதியரசர்கள் தங்களுடைய பணி ஓய்வு காலத்திலே எந்த ஒரு அமைப்பிலும் பணியாற்ற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். அடுத்ததாக கட்சி தாவல் தடை சட்டம் நடைமுறையில் இருந்தாலும் கூட சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தாங்கள் வெற்றி பெற்ற கட்சியிலிருந்து மாறி வேறொரு கட்சிக்கு சென்றால் அவர்கள் 20 ஆண்டு காலம் தேர்தலிலே போட்டியிட அனுமதிக்க கூடாது என்றெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளை வாரி வழங்குகிறார்கள். இப்படியாக அந்த கட்சியின் மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துகிறார்கள். இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அந்த இயக்கத்திலே இணையக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி உருவாகிறது. இந்த அமைப்பை உருவாக்கியவர் அபிஜித் தீப்கே. இவர் ஒரு மீம்ஸ் கிரியேட்டர். சாதாரணமாக ஒரு கேள்வியை எழுப்பி வலைதளத்திலே அதற்கான பதிலை பெற்று அதையே அமைப்பாக மாற்றினார். சமூக ஊடகங்களின் மூலமாகவே 2 கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்களை கொண்ட ஒரு இயக்கமாக இதை மாற்றி காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த அரசின் மீது அவர்களுக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியாமல் இல்லை. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் சத்ரபதி சம்பாஜி நகரை சேர்ந்தவர்தான் அபிஜித் தீப்கே என்ற இளைஞர். இவர் சத்ரபதி சம்பாஜி நகர்ல பள்ளி படிப்பை படிக்கிறார். பின்பு புனேல ஊடகவியல் துறையில பட்டப்படிப்பு படிக்கிறார். பட்டப்படிப்பு படித்த பிறகு ஆம் ஆத்மி கட்சியில தகவல் தொழில்நுட்ப துறையில தன்னை இணைத்து கொண்டு கல்வி மற்றும் சுகாதாரம் இதுல சிறப்பாக ஆம் ஆத்மி செயல்படும் என்று எண்ணி அதுல தன்னை இணைத்துக் கொள்கிறார். அமெரிக்க பாஸ்டன் பல்கலைக்கழகத்திலே முதுகலை சட்டப்படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த பிறகு அமெரிக்கா சென்று விடுகிறார். அங்கு பாஸ்டன் பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த போதுதான் நீதியரசர் சூரியகாந்த் இப்படி ஒரு விமர்சனத்தை வைத்ததன் விளைவாக தன்னுடைய எக்ஸ்தல வலைதள பக்கத்திலே இந்த பதிவை பதிவிட்டு ஒரு நையாண்டியாகவே மீம்ஸாகவே இதை பதிவிட்டார். ஆனால் இதற்கு ரியாக்ட் செய்த பல்வேறு கமெண்ட் தெரிவித்த இளைஞர்கள் ஒன்று கூடி இப்படி ஒரு மாபெரும் இயக்கத்தை இன்று உருவாக்கி இருக்கின்றனர் என்றால் டிஜிட்டல் உலகத்தில் இது போன்றதொரு அதிசயம் எப்போதாவது நடக்கும். அது இன்று நிகழ்ந்துள்ளது. அபிஜித் தீப்கே அமெரிக்காவில் இருந்து கொண்டே ஜூன் மாதம் 6ஆம் தேதி டெல்லியிலே ஜந்தர் மந்தரிலே மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கிறாரு. இதுல இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் அங்க ஒன்று திரள்வார்கள் என்று காவல்துறைக்கு தகவல் போகுது. காவல்துறை குவிக்கப்படுறாங்க. அதற்கு பிறகு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியோட செய்தி தொடர்பாளர்கள் காவல்துறையில போய் அனுமதி பெறாங்க. அங்க போராட அனுமதி மறுக்கப்படுகிறது. ஆனாலும் கூட அபிஜித் தீப்கே வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அனுமதி வழங்கப்படுகிறது. காலையில 10 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நீங்க போராட்டம் நடத்தி கொள்ளலாம் என்று அனுமதி அளிக்கப்படுகிறது. பிறகுதான் பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் அங்க ஒன்று கூட ஆரம்பிக்கிறாங்க.
ஃபர்ஸ்ட் சில இளைஞர்கள் மட்டும் தான் அங்க வந்தாங்க. ஆனா, அதுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அங்க ஒன்று கூடுறாங்க. விமான நிலையத்திலிருந்து வெளிய வராரு. வெளிய வரும்போது தன்னுடைய கையில வந்து பாத்தீங்கன்னா, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்த கையில் ஏந்திக் கொண்டு வராரு. அப்ப அங்க கூடியிருந்தவர்கள்லாம் ஜெய் பீம் என்ற கோஷத்தை எழுப்புறாங்க. அம்பேத்கர் புகழ் ஓங்குக என்ற கோஷத்தை எழுப்புறாங்க இளைஞர்கள். இப்ப இது ஒரு மிகப்பெரிய பெருந்திரள் கூட்டமாக அங்க மாறுகிறது. அந்த கூட்டத்துல உரையாற்றக்கூடிய அபிஜித் தீபே வந்து பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, "உங்களுடைய கேமராக்களை திருப்பி காண்பியுங்கள். இந்த கரப்பான் பூச்சிகள் என்ன செய்யும் என்று கேட்டவர்களுக்கு அது பதில் சொல்வதாக இருக்கும்." அப்படின்னு சொல்றாரு. அபிஜித் தீப்கே வந்து எதற்காக இந்த போராட்டத்த முன்னெடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலக வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தான் இப்படி ஒரு மாபெரும் போராட்டத்த இந்த இடத்துல கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் வந்து மேற்கொண்டிருக்காங்க. இவங்க வந்து இன்னும் அரசியல் இயக்கமாக பதிவு செய்யப்படவில்லை. ஆனாலும் தேர்தல் ஆணையத்திற்கு விண்ணப்பித்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்ப எதற்காக இந்த போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு. இதுல கிட்டத்தட்ட 18,00,000 மாணவர்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாகி இருக்கிறது. மறுதேர்வு நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் மாதம் அந்த தேர்வு நடத்தப்பட வாய்ப்புள்ளது. அது கூட திரும்ப பார்த்தீங்கன்னா, இதே நீட் தேர்வு வினாத்தாள் மறுபடியும் லீக் ஆனதா டெலிகிராம்ல வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர பதிவேற்றம் செய்து இந்த கொஸ்டின் வந்து பாருங்க லீக் ஆயிருக்குன்னு சொன்னது. உடனடியா மத்திய கல்வி அமைச்சகம் வந்து இதற்கு மறுப்பு தெரிவித்து தேசிய தேர்வு முகமையும் மறுப்பு தெரிவித்து செய்தி வெளியிட்டிருக்கு. அதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா, ஐஐடியில இருக்கக்கூடிய ஜேஇஇ எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களோட தரவுகள் வெளியாகின்றன. அது வந்து பாதுகாப்பான சாஃப்ட்வேர் இல்லன்னு சொல்லி கு துபாய்ல இருக்கக்கூடிய ஒரு மாணவர் வந்து புகார் தெரிவித்திருக்கிறார். அப்ப அதற்கும் மத்திய கல்வி அமைச்சகமும், ஐஐடி சென்னையும் வந்து குவஹாத்தியும் வந்து மறுப்பு தெரிவித்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. இப்படியாக நம்முடைய பொதுத் தேர்வுகள் குறித்து மிகப்பெரிய சர்ச்சைகள் தொடர்ச்சியாக எழுந்த வண்ணம் இருந்தன. இந்த நிலையில தான் இப்ப கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுடைய விடைத்தாள்கள் திருத்தும் பணியை என்ன செய்றாங்கன்னா, ஒரு நிறுவனத்துக்கிட்ட குடுக்குறாங்க. நேரடியா ஆசிரியர்கள் திருத்தும் முறைய கைவிட்டுட்டு, ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் முறையில ஓஎஸ்எம்ன்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் திருத்த முறைய கொண்டு வராங்க. இது பாருங்க, இதுக்கு வந்து தெளிவான பயிற்சிகளோ, வழிகாட்டுதல்களோ எதுவுமே கொடுக்காம, மாணவர்களோட எதிர்காலத்தோட மத்திய அரசாங்கம் விளையாடி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த மெத்தட்ல ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கும்போது, அவங்க அத ஸ்கேன் பண்ணி பதிவேற்றம் செய்றாங்க. அப்படி ஸ்கேன் செய்யும்போது பல்வேறு வகையான குழப்பங்கள் நடந்திருக்கு. திருத்தப்பட்ட விடைத்தாள்கள மாணவர்கள் கேட்டு பெறும்போது, அது பெரும்பாலான பக்கங்கள்ல வந்து அந்த எந்த ஒரு எழுத்தும் தெரியாத வகையில இருக்கு. தங்களுடைய விடைத்தாள்களே இது இல்லைன்னு பல மாணவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. சமூக ஊடகங்கள்ல கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அப்ப அதுல கோலம் போட்டிருக்காங்க. பதிவேற்றம் செய்யக்கூடிய ஊழியர்கள் கவனக்குறைவாக பல்வேறு செயல்பாடுகள செஞ்சிருக்காங்க. 96,00,000க்கும் அதிகமான மாணவர்கள் இந்தியா முழுவதும் சிபிஎஸ்இ எழுதக்கூடிய தேர்வர்கள் இருக்காங்க. இவங்களுடைய கல்வியில விளையாடி இருக்காங்க. இவங்களுடைய எதிர்காலம் அது. ஐஐடி, ஜேஇஇ போன்ற மெயின் எக்ஸாம்ல 70% மதிப்பெண்கள் வந்து இதற்கு தான் வழங்கப்படுகிறது. அவங்க 90% ஆஃப் மார்க்ஸ் வந்து அந்த ஜேஇஇ எக்ஸாம்ல எடுத்திருந்தா கூட, இந்த 12த் சிபிஎஸ்இ எக்ஸாம்ல 70% மதிப்பெண்கள் பெற வேண்டிய அவசியம் இருக்கு. அதுல 90%க்கு மேல இருக்கவங்க, இதுல ஒழுங்கா எழுதலன்னு சொல்லி மறுமதிப்பீட்டுக்கு அப்ளை பண்ணும்போது தான் தெரியுது, அந்த விடைத்தாள்கள் இவங்களதே இல்லன்ற மாரி எல்லாம் பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன. மீண்டும் இது ஐஐடியோட புரிந்துணர்வோட நாங்க இத சரி பண்ணி குடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு உயர்கல்வி நிறுவனங்கள்ல சேர்க்கைக்கு தயாராகி கொண்டிருக்கிற இந்த தருணத்துல கூட, இந்த மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை விளைவித்திருக்காங்க. இது எதனால ஏற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அவசர கதியாக இந்த ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் மெத்தட கொண்டு வந்திருக்காங்க. 74 நாட்கள்ல முடிவெடுத்து, முறையான பயிற்சி கூட அந்த ஆசிரியர்களுக்கு வழங்கப்படவே இல்ல. அதாவது இந்த ஓஎஸ்எம் மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த விடைத்தாள்கள் முழுவதையும் அந்த தனியார் நிறுவனம் என்ன செய்றாங்கன்னா, ஸ்கேன் பண்ணி டிஜிட்டல் தரவேற்றமா பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரீன பார்த்துட்டு ஆசிரியர்கள் மார்க் போடக்கூடிய முறை தான் டிஜிட்டல் மதிப்பீட்டு முறை. சிஸ்டத்திலேயே வந்து மார்க்க வந்து என்ட்ரி பண்ணிடுவாங்க. இதனால என்ன பயனுக்காக இத வந்து ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் மிஸ்டேக் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த முறைய கொண்டு வந்தாங்க.
அதுக்கப்புறம் வேகமாக முடிவுகள் அறிவிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த முறையை கொண்டு வந்திருக்காங்க. இது ஏற்கனவே நடைமுறையில இருக்குன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்ட பொறியியல் கல்லூரிகள்ல ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் மெத்தட் தான் இருக்கு. ஆனா, இந்த ஆசிரியர்களுக்கு முறையான பயிற்சி வழங்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 74 நாட்கள்ல என்ன பயிற்சிய வழங்க முடியும்? இல்ல ஒரு ஹால்ஃப் இயர்லி எக்ஸாம்லயே சுய பரிசோதனைய அவங்க செஞ்சிருக்கலாம். இந்த மாரி எந்த ஒரு முறைமையும் பின்பற்றாம அவசர கதியில மத்திய கல்வி அமைச்சகம் முடிவெடுத்ததனால, இன்றைக்கு கிட்டத்தட்ட 90,00,000க்கும் அதிகமான மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது. நீட் தேர்வு எழுதக்கூடிய 18,00,000 மாணவர்களுடைய வாழ்க்கை இன்று கேள்விக்குறியாகி இருக்கிறது. அந்த மாணவர்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் இருக்கும்னு நெனச்சு பாருங்க. இது இல்லாம கியூட் எக்ஸாம் வந்து தள்ளி போய்க்கிட்டே இருக்கு. எஸ் பேங்க் எக்ஸாம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. இப்படி மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய தேர்வுகள்ல பல்வேறு முறைகேடுகள் இருக்கிறதுனால, தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சரா இருக்கக்கூடிய கல்வித்துறை மந்திரி பதவி விலக வேண்டும் என்ற கோஷத்தை வலியுறுத்தி, இவர்கள் அந்த இடத்துல ஒன்று கூடி கோஷம் எழுப்பி போராடுறாங்க. பாருங்க, இந்த போராட்டம் நம்ம ஒரு கட்டுக்கோப்பான போராட்டமாக அங்கு நடக்கிறது. அபிஜித் தீப்கே என்ற ஒற்றை நபரின் வார்த்தையை நம்பி அங்க வந்த இளைஞர்கள் பொறுப்புணர்வுடன் கைகளில் பதாகைகளை ஏந்தி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் அனைவரும் ஒருமித்து அமைதியான முறையில போராட்டம் நடத்தி கலைந்து செல்றாங்க. 5 மணி வரைக்கும் அந்த போராட்டம் நடக்குது. அங்க சிறு வன்முறையோ, அசம்பாவிதமோ, கை கலப்போ எதுவுமே நடைபெறவில்லை. அந்த ஜென்சி இளைஞர்கள் எவ்வளவு பொறுப்புணர்வுடன் நடந்து கொண்டிருக்கின்றனர் என்பதை நம் கண் முன்னால் காண முடியும். இப்படி ஒரு கட்டுக்கோப்பான போராட்டம் நமது தமிழகத்தில நடைபெற்றிருக்கானா? நடைபெற்றிருக்கு. அதுதான் மாபெரும் ஜல்லிக்கட்டு போராட்டம். 2017ல நடைபெற்ற அந்த போராட்டத்துல ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நடத்தப்பட்ட போராட்டம் 26ஆம் தேதி தான் முடிவுக்கு வந்தது. 17ஆம் தேதி, 18ஆம் தேதி உச்சபட்ச போராட்டமாக மாறியது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களும், மாணவர்களும் ஒன்று திரண்டு அந்த போராட்டத்தை முன்னெடுத்து வெற்றி கண்டனர். வரலாற்றுல மறக்க முடியாத ஒரு மெரினா போராட்டம் என்றால் அந்த போராட்டம் தான். அப்படி ஒரு போராட்டத்தை டெல்லியில ஜந்தர் மந்தர்ல இன்றைக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கிறது கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி. தங்களுடைய பெயரைப் போலவே இந்த கட்சியின் பெயர் இருப்பதால் பாரதிய ஜனதா கட்சியினர் பல்வேறு எதிர்ப்பு குரல்களையும் கண்டனங்களையும் தொடர்ச்சியாக செய்து வருகின்றனர். இந்த கட்சியின் வலைதள பக்கம் முடக்கப்பட்ட போது கூட அதனுடைய பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்று அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இந்த போராட்டத்துல லடாக்கை சேர்ந்த சமூக செயற்பாட்டாளரும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான சோனம் வாங் கலந்து கொண்டு இதற்கு ஆதரவு தெரிவித்தார். அதே போல மார்க்சிய லெனிய கட்சியை சேர்ந்த பட்டாச்சாரியா கலந்து கொண்டு இந்த இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறார். 2 கோடிக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்கன்னு தெரிந்த உடனேயே இதற்கு பல்வேறு கட்சியினை சேர்ந்தவர்கள் ஆதரவு தெரிவித்தாங்க. குறிப்பா சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த அகிலேஷ் யாதவ் முதல்ல இதற்கு ஆதரவு தெரிவித்தார். அடுத்ததாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியான மகுவா மௌத்ரா இதை வரவேற்று பதிவிடுகிறார். அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த மணிஷ் சிசோடியா தன்னுடைய ஆதரவு கருத்துக்களை சமூக ஊடகங்களிலே தெரிவிக்கிறார். சஞ்சய் சிங் அவர் தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறார். ஊடகவியலாளர் கீர்த்தி ஆசாத் இவர்கள் எல்லாம் தங்களுடைய ஆதரவு கருத்துக்களை வலைதளத்திலே பதிவிடுகின்றனர். மேலும் பார்த்தீங்கன்னா இதுல பல்வேறு சமூக செயற்பாட்டாளர்களும் ஆதரவு இயக்கங்களும் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவிட்டு வந்தனர். இப்படி ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்த கட்சிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. இந்த நிலையில்தான் மக்களுக்கு ஒரு கேள்வி எழுந்தது. இது சமூக ஊடகங்களிலே கரைந்து போகும் ஒரு கட்சியாக இருக்குமா? இல்லை இது பின்னாட்களிலே களத்திலே நின்று போராடக்கூடிய ஒரு அரசியல் இயக்கமாக மாறுமா என்ற கேள்வி வெகுஜன மக்களிடையே எழுந்திருக்கிறது. இந்த கட்சியானது பிறகு புனேவிலே ஒரு மாபெரும் போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்று அறிவித்திருக்கிறது. தர்மேந்திர பிரதான் 7 நாட்களுக்குள் அவர் பதவி விலக வேண்டும் என்று கேட்டிருக்கிறது. மத்திய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் வெளியில் வந்து இதற்கு விளக்கம் கொடுப்பாரா? இல்லை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்வு குழப்பங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுப்பாரா என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். அடுத்ததாக ஏன் இந்த கட்சி இவ்வளவு வேகமாக வளர்ந்து வருகிறது என்று சொன்னால், இளைஞர்களிடையே ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தது. இத்தனை லட்சம் மாணவர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை அளிப்போம் என்று சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் அந்த வாக்குறுதிகள் இன்று நிறைவேறிவிட்டனவா என்று சொன்னால் அவைகள் நிறைவேறவில்லை. அபிஜித் தீப்கே சொல்கிறார், இந்து முஸ்லிம் வேற்றுமையை சொல்லி சொல்லி
இன்றைக்கு அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வந்து விடுகின்றன. இவற்றை பேசுவதால் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைத்ததா? நம்முடைய பாகுபாட்டை உருவாக்கக்கூடிய கட்சிகளாகத்தானே அவைகள் மிச்சமாகி நிற்கின்றன என்ற விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறார். ஆம், இப்படியாக எளிய மக்களின் கனவை நசுக்கக்கூடிய அரசாகவே இந்த அரசுகள் இருக்கின்றன. கல்வியில் பல்வேறு குளறுபடிகள். மாணவர்களின் எதிர்காலமே இந்த கல்விதானே. அப்படிப்பட்ட கல்வியிலே இவ்வளவு பெரிய குளறுபடிகளுக்கு காரணமானவர் பதவி விலக வேண்டும் அல்லவா? அதை கூட செய்யாமல் மௌனம் காப்பது ஏன் என்ற கேள்வியை இந்த ஜென்சி இளைஞர்கள் எழுப்புகின்றனர். ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் நம்பிக்கை இல்லை, எதிர்க்கட்சியான காங்கிரஸ் மீதும் நம்பிக்கை இல்லை. இந்த 2 கட்சிகளை தவிர்த்து பார்த்தால் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவியாக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி பிரதமர் வேட்பாளராக வருவார் என்று எண்ணிக்கொண்டிருந்தனர். ஆனால் மேற்கு வங்கத்திலே அவரால் சட்டமன்ற தேர்தலிலே பெரும்பான்மை பெற முடியாமல், அவராலே தன்னுடைய சொந்த தொகுதியிலே வெற்றி பெற முடியாமல் போனது. அதே போல கேரளாவிலே இருக்கக்கூடிய பினராயி விஜயன் தன்னுடைய ஆட்சியை காங்கிரஸ் கட்சியிடத்திலே பறிகொடுத்தார். தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வராக இருந்த மு.க.ஸ்டாலின் பாரதிய ஜனதாவிற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்தவர். இந்தியா கூட்டணியை கட்டமைக்க காரணமாக இருந்தவர். அவர் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்துவார் என்று பார்த்தால் அவரும் தேர்தலிலே தோல்வியடைந்து எதிர்க்கட்சி வரிசைக்கு சென்று விட்டார். இந்தியா கூட்டணியை உருவாக்குவதில் பிதாமகனாக இருந்தவர் நிதிஷ்குமார் அவர்கள். அவர் பாரதிய ஜனதா கட்சியிலே ஐக்கியமாகிவிட்டார். இப்படியாக ஆளும் கட்சிக்கு எதிர்க்கட்சிக்கு மாற்றாக ஒரு பிரதமர் வேட்பாளர் வருவார் என்று எண்ணியிருந்த இளைஞர்களுக்கு இவைகளெல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் என்று எண்ணி இன்று வெறுப்பு வந்துவிட்டதனால் என்னவோ கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி போன்ற புதிய இயக்கங்கள் வரும்போது ஆர்வம் கொண்டு தங்களை அந்த இயக்கங்களிலே உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டு ஒரு மாபெரும் இயக்கமாக இன்று அவைகள் உருமாறிக் கொண்டிருக்கின்றன. அண்டை நாடான நேபாளத்திலும் ஸ்ரீலங்கத்திலும் வங்கதேசத்திலும் ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்ததென்றால் அது இந்த ஜென்சி இளைஞர்களின் உச்சபட்ச போராட்டம் தான். இதையெல்லாம் கூர்மையாக கவனித்து வந்த மத்திய அரசாங்கம் இந்த போராட்டத்திற்கு அனுமதி தருகிறது என்றால் இதை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்ற எண்ண ஓட்டம்தான். ஏனெனில் போராட்டங்களை அடக்கும் போது அவை மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களாக கிளர்ந்தெழும் என்பதில் மத்திய அரசு உறுதியாக இருக்கிறது. எனவே அதை நீர்த்து போக செய்யும் ஒரு கண்ணோட்டத்துடன் தான் அந்த போராட்டத்திற்கு அனுமதி அளித்திருக்கிறது. எனவே இளைஞர்கள் இன்று இதோடு ஒன்று சேர்வார்களா? இது பெரிய போராட்டமாக மாறுமா? அரசியல் இயக்கமாக மாறுமா? இல்லை சமூக ஊடகங்களோடு 10ஓடு 11ஆக கரைந்து போகுமா என்பதை வருகின்ற அவர்களுடைய செயல்பாடுகளின் மூலம் நாம் காண முடியும். ஆளும் கட்சியானாலும் சரி, எதிர்க்கட்சியானாலும் சரி, அவர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய காலம். அவர்கள் தங்களை சரிபடுத்திக் கொள்ளாவிடில் இப்படியொரு மாற்றத்தை கட்டாயம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டி கட்சியோட செயல்பாடுகள் குறித்தும் இந்த கட்சி குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை நீங்க அடுத்தடுத்து பார்க்க ஆலம் லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி தோழர்களே.